ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜர் கட்டின ஒரு பாலத்தை நோக்கி தான் காலையில் சரியாக ஸோ வந்து ஒரு 11 இருக்கும்னு நினைக்கிறேன் மார்னிங் டைமிங்கில். ஸோ அங்கே அந்தளவுக்கு வெயில் வந்து தாக்கம் இல்லாமல் இருந்தது. நாங்கள் வந்து அந்த பாலமை பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். காமராஜர் கட்டிய ஒரு பாலம், அது வந்து இங்கே கேரளாவில் இருக்குது. அந்த பிளேஸை நோக்கி தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். நம்ம நல்ல க்ரீனிஷான சூப்பரான பிளேசஸ்லாம் நிறையா இருக்குது. வாங்க ஒன்றா கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டே போகலாம். அண்டு உங்களுக்கு இது மாதிரி இன்னும் நிறைய பிளேசஸ் பார்க்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் பார்க்குறதுல உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் எது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன் ஃப்யூச்சரில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான ஒரு சின்ன சின்ன க்யூரியாசிட்டி, ஒரு சின்ன சின்ன ஃபன்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் இருக்கும். அது எந்த மாதிரியான பிளேஸ்க்கு போனால் உங்களுக்கு வந்து அது ஃபுல்ஃபில் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் வாங்க நம்ம இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரப்பர் தோட்டம் இருந்தது. அந்த ரப்பர் இருக்கிற பிளேஸில் ஒவ்வொரு பிளேஸ்லையும் வந்து அந்த ரப்பரை வந்து அவங்க எடுக்கிறதுக்கு அந்த மரத்தில் கீறி விட்டு அது கீழே வந்து நிறையா வந்து கோகனட் ஷெல்லெல்லாம் வந்து அதில் வச்சுருந்தாங்க. கோகனட் ஷெல், அப்புறம் சின்ன சின்ன பாட்டில்ஸ், இதெல்லாம் வந்து சேகரிக்கிறதுக்காக அவங்க வந்து வச்சுருந்தாங்க அந்த ரப்பர்ஸ் எல்லாம். உண்மையிலேயே அது வந்து ரொம்ப சூப்பரான வந்து ஒரு க்ரீனிஷ் ஸ்பாட்டாக இருந்துச்சு. ரொம்ப செக்யூர்டாக வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த பால் வந்து அதில் வந்து வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது அப்படியே அவங்க சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த க்ரீனிஷ் ஸ்பாட்டை சூப்பராக வந்து ஒரு வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அருவிக்கரை வில்லேஜ் தான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் அந்த பாலம் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க. ஸோ அங்கே போகிறோம். இது வந்து அப் டு வந்து ஒரு 220 மீட்டர்ஸ் வந்து இந்த பாலம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர் சிஎம்மாக இருக்க காலத்தில் கட்டினது. ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்கிடெக்சர் அப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்க போகிறோம். பர் மெம்பருக்கு வந்து 10 to 20 rupees அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்குது. இந்த பிளேஸ் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அந்த வியூ வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 101 அடி மேலே ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் அந்த ஃப்ளேமோட மீட்டர் வந்து மொத்தம் அந்த பாலத்தோட மீட்டர் வந்து அப் டு 390 மீட்டர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஒரு லென்த்தபிளான ஒரு பிரிட்ஜ் இது, காமராஜர் பெருந்தலைவர் அவர்கள் கட்டினது. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த டேட் வைஸு, எந்த வருஷத்தில் கட்டினாங்க, எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த இதில் இருக்குது. அண்ட் சார்ஜஸ் வரலும் பார்த்தீங்கன்னா காருக்கு பார்க்கிங் சார்ஜ் வந்து ஒரு 40 rupees, பர் மெம்பருக்கு 5 rupees அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த சார்ஜ் ஷெடியூல் தான், எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே போகிறதுக்கு. ஸோ இங்கே அந்த பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு உள்ளே போயாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம் வந்து நிறையா இருக்குது, நிறையா குமிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ரூட்டில் வந்து நம்ம போகிறப்போ அதிகமாக வந்து அன்னாச்சி பழத்தோட ஸ்மெல்லு வந்து ரொம்பவே சூப்பராக, அந்த வாசம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த பழத்தோட ஒரு கிரேவிங் வந்து நமக்கு வந்து அங்கே க்ரியேட் ஆகிடுதாங்க. அந்த பிளேஸில் நம்ம நடந்து போனாலே அந்த கூலிங்கான அந்த காற்றுல வந்து இந்த பழத்தோட ஸ்மெல் வந்து ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு வைப்பு கொடுத்துச்சு. மாத்தூர் தொட்டிப்பாலம் படிக்கட்டு திறப்பு விழா 2002 நடந்திருக்கு.
வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த கல்வெட்டில். இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து அங்கே வந்து தண்ணி சப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கீழே வந்து இந்த பாலம் வழியாக வந்து தண்ணி வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம நடந்து இந்த வழியாக போகிறதுக்கும் வந்து நிறையா ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணுறதுக்கும் இந்த இடம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கும் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு பாலமாக இது இருந்திருக்கு. இதோட வியூ வந்து போக போக ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. பார்க்க ரொம்ப டாப் வியூவாக இருந்துச்சு. நீங்களே அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வியூவை நம்ம ஃபுல்லாக வந்து வியூ பண்ணி அந்த பீஸ்ஃபுல் ஹாப்பினஸை ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து நெக்ஸ்ட்டு கீழே போகிறோம். நம்ம கீழேருந்து ஒரு பிளேஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அங்கே சின்னதாக வந்து ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த பிளேஸ் வழியாக இறங்கி தான் இப்போ நம்ம கீழே போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து அந்த எண்டுக்கு நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம இந்த வழியாக கீழே இறங்கணும். இறங்கி அதுக்கு வழியாக நம்ம போகிற மாதிரி இருக்கும். மறுபடியும் அந்த பிளேஸ்க்கே ரிவர்ஸில் போகணும். ரிவர்ஸில் போயிட்டு தான் நம்ம வந்து நம்மளோட ஸ்பாட்டை ரீச் பண்ண முடியும். அண்ட் அங்கே ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் வந்து அன்னாசி பழம் அதெல்லாம் கிடச்சிச்சு. சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற அந்த நேச்சுரல் சீனரிஸில் சம் ஃபோட்டோஸ் பிக்ஸ் எடுத்துட்டு அப்புறம் அப்படியே மூவ் ஆயாச்சு. அண்டு இப்போதான் வந்து உங்களுக்கு நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, நிறையா விதமான மெட்டீரியல்ஸ், மிஷினரிஸ்லாம் நமக்கு இருந்துச்சு. 1969 வந்து எந்த மாதிரியான மிஷினரிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு புள்ளி மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிணத்துல வந்து
எப்படி வந்து அந்த ஒரு புள்ளி ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து தண்ணி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் கல்லெல்லாம் ஏற்றிருப்பாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு டஃபஸ்டான ப்ராசஸாக தான் இருந்திருக்கும் அந்த டைமில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் வந்து மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து இந்த பாலத்துக்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்ஃப்ராவே நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டெப்ஸோட அந்த டிசைன் நிறைய பிளேஸில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் இதுவும் ஒரு விதமான லுக் அண்ட் குட்டான டிசைனாக தான் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பார்க் மாதிரி ஒன்று இருக்குது, குட்டீஸ்லாம் ப்ளே பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம அங்கே மேலே இருந்து பார்த்தோம் இல்லைங்களா, கீழே உள்ள சின்ன பாலம். இப்போ அந்த மேலே உள்ள பாலத்தில் தான் நம்ம நடந்து வந்தோம். அடுத்து அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு அதோட சின்ன பாலம் மாதிரி ஒன்று இருக்குது. இது பக்கத்தில் இருக்க அந்த பார்க்குக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த பாலத்து சைடில் நடந்து போய் நம்மளோட பிளேஸை ரீச் அவுட் பண்ணிடலாம். இந்த பாலத்தோட வியூ பாருங்கள். அந்த பாலத்தில் நம்ம நின்று நம்மளோட பாலம் அந்த வியூ எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே இப்போ இன்னும் நிறையா தண்ணி வந்தால் இன்னும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த நம்ம நின்றுட்டு இருக்க இடம் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஃபுல்லாகிடும் இந்த பாலத்துலலாம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து ஒரு பேலஸ்க்கு போக போகிறோம். ஸோ வாங்க அந்த பேலஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.